சோதரிக்கிற ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி வானத்திற்கு ஒரு சத்தம் உண்டானது. ஆண்டவரே உங்களுக்கு சோதரிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு ஞானஸ்நானம் கொடுத்த அத்தனை பேரும் கர்த்தருடைய ஆவியான இறங்கி இடைப்பட்டு அதுக்காக நன்றி. ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே வெங்கடேஷ் என்ற பேரை ஆண்டவரே பரலோகத்திலே நாங்கள் ஆண்டவரை பதிவு செய்கிறோம். தகப்பன் நமக்கு சோதரம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் அர்ப்பணிக்கிறோம், படுகிறோம். ஆண்டவரை ஜென்ம பாவம் குடும்ப பாவம் எல்லாவற்றும் கர்த்தர் ஆண்டவர் மன்னித்து மீட்டு கொண்டிருக்காரு. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என்ன பிடிக்கும் வாய் முடிக்கும் கொஞ்ச நேரம் பிதா குமார் பரிசுத்தாவினாலே அர்ப்பணிக்கிறோம், போடுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. யுவராஜுக்கு ஆல்ரெடி யோசேப் என்ற பேர் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அவர் யோசேப். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, மகன் யோசேப்பை இன்றைய தினத்திலிருந்து ஆண்டவரே யுவராஜ் மரித்து யோசேப் உயிர்ப்பிக்கப்பட நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவருக்கு ஸ்தோத்திரம். கிருபையினாலே இரக்கங்களினாலே வரங்களினாலே வன்னிய பாஷையினாலே அபிஷேகத்தினாலே நீர் முடிசூட்டி கொள்ளுங்க ஐயா. மகனுடைய பெயர்களை ஆண்டவரை உடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஜலத்தின் மேல் அசைவாடி ஆவியானவர், ஜலத்தின் மேல் அசைவாடி மகனுக்காக நீர் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வேளையில் கூட தாவீது சொல்லுகிறான், என் தாயும் தகப்பனை கைவிட்டாலும் சேர்த்துக் கொள்வார். ஆண்டவரே அநாதிகளுக்கும் கைவிடப்படவும் தேவனாக இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரை நான் தனிமரமாய் ஆண்டவரே இப்படிப்படி ஜலத்திலே நான் ஆண்டவரை ஜெனிப்பிக்கிறேனே. எனக்கு ஒருவரும் இல்லை, என்னை ஆற்ற ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் கொடுக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே தன்னுடைய இருந்துக்கிற வேகலம் அடைகிறதை கத்தனி பார்த்து சப்பாந்துக்கு சோதரும் அந்த குடும்பத்திலிருந்து கத்தனின் ஆண்டவர் மகனை கத்த வேறு பிரித்தீரப்பா. வருகிற நாட்களில் பிரதேச திருச்சபையை ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவரே மற்ற சோத்திரம் ஊழியக்கார உடனடியா ஆண்டவரே மற்ற சோத்திரம் எல்லாவற்றும் முன்மாதிரியா கத்த தீழ கத்த பாராட்டு திறமைகளுக்காக நன்றி. பழையவர்கள் ஒளிந்து எல்லாம் புதிதாக இருக்குது. எத்தனை மனுஷர்கள் எத்தனை ஆண்டவர் மனுஷிகள் என்னெல்லாம் செய்தார்களோ அவர் மத்தியிலே ஆண்டவர் வெற்றி சிறக்கிற ஒரு யோசப்பை போல ஆண்டவர் நம்முடைய மகனை கத்த நீ தெரிந்து கொண்டிருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உடைய மகன் நிமித்தம் ஒரு கூட்டம் அந்த பிரதேச திருச்சபையிலே ஆண்டவர் வந்து சேர கத்தர் உதவி செய்ய தாழ்த்துக்கிற மற்பணிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சொல்லி நான் சொல்ல ஆண்டவரை என் ஆவி என் ஆத்மா என் சரீரம் என்னுடைய கலத்தில் ஒரு சுத்தத்தை போல நடத்தாண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்பேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவரே நேசகுமாரர், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று அல்லவா. ஆண்டவரே இயேசுவானவர் யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்நானம் எடுத்தா, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு புறா இறங்கிற்று. ஆண்டவரை நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே யுவராஜ் என்று சொல்லப்படுகிற நம்முடைய ஆண்டவர் மகனை ஆண்டவரே நீ திருச்சபையிலே யோசேப்பு என்று சொல்லி பரிசுத்தமாய் உண்மையாய் உத்தமாய் வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தீட்டுப்படாத அசுத்தப்படாத ஒரு மனுஷனாய் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே யோசேப்பை ராஜாவாய் உயர்த்தினி, அதுக்காக நன்றி. சபையில ராஜாக்களும் ராஜாத்திகளும் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். பரிசுத்த நாள் பிதாவே.
கண்டுபிடிக்கும். கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் தகப்பனுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி தகப்பனுக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே யுவராஜ் என்கிற ஆண்டவரை மரித்து ஆண்டவர் யோசப் என்ற ஒரு மகனை கத்த ஜெனிப்பித்தல் அதுக்கான நன்றி. இயேசு கிறிஸ்து அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா வர்ணிக்க எந்த நாவு போராதையா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா வர்ணிக்க எந்த நாவு போராதையா. பரிசுத்தம் இருக்கிறதால விசேஷமாக மாற்றினங்களுக்காக அறிஞர பாஸ்டமாக்காக பிள்ளைகளுக்காக திருச்சபை மக்களுக்காக உன்னை மாற்ற விலையாக இந்த நாளில் பரிசுத்தம் இருக்கிற ஆண்டவரே சரீரத்தில் கற்றுக்கள் தமிழ் நாட்களில் 2025 ஆண்டவரே 7வது மாதத்தில் ஆண்டவரே இது உங்களுக்காக பிக்கப்படுகிற இயேசு சரீரமாக இருக்குது. இது உங்களுக்காக பிக்கப்படுகிற இயேசு சரீரமாக இருக்குது. இது உங்களுக்காக பிக்கப்படுகிற உங்களுக்காக பிக்கப்படுகிற இயேசு. அந்தபடி அந்த பாத்திரத்தை எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்படுகிற இயேசு சிறப்பு முடிச்சாங்க. அந்த ரத்த குடிக்கிறவன் என்று படைப்பான் சொன்னது அதுக்காக இது உங்களுக்காக சிந்தப்படுகிற இயேசு சிறப்பான இது உங்களுக்காக சிந்தப்படுகிற இயேசு சிறப்பான ஃபஸ்ட்டு அப்பத்தை சாப்பிடுங்க, அப்புறம் ரத்தத்தை அந்த இயேசுவின் ரத்தம் சொல்லி குடிங்க. சாப்பிட்டோம்னா கவர் போடணும். கவர் ஆண்டவரை மக்களை ஆவியில் கலக்க மாற்றி இதிலிருந்து ஆண்டு சாப்பிடு ஆண்டவர் சில வருஷம் ஆண்டவரே அந்த மகளாக செபிக்கிறேன். மகளோடு இதிலிருந்து அதிகமான ஜபம் ஆரோக்கியத்தில் பரிசுத்த என்னடா நான் காத்து
ஆமென்.